வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழைக்கால மேகங்கள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காரை சாலை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கினான் அருண். லாவண்யா இறங்கியதும் கதவை மூடிவிட்டு இருவரும் நடக்கலாயினர். முதலில் தொங்கும் தோட்டத்தை பார்த்து விடலாம், பிறகு கமலா நேரு பூங்கா பார்க்கலாம், சரிதானா? நீங்கள் சொல்வது போல செய்யலாம், உங்களுக்குத்தானே விஷயம் தெரியும் என்று ஒப்பினாள் லாவண்யா. இப்போதாவது ஒப்புக்கொண்டாயே என்றான் அவன் கேலியாக. இந்த இடத்தை பற்றிய விவரம் மட்டும் என்னை விட நன்றாக உங்களுக்கு தெரியும் என்றேன் என்று விளக்கம் கூறினாள். அருண் சிரித்துக்கொண்டே, ஒரு இம்மி அளவு கூட விட்டுவிடக்கூடாது என்றான். அவ்விடத்திலும் அப்படித்தானே என்று புன்னகை செய்தாள் அவள். இருவரும் படியேறி சென்றனர். பரந்த பூங்கா செடிகளை பல்வேறு உருவங்களாக வெட்டி இருந்தனர். எல்லாம் ஒரே சீராக சொல்லி வைத்தாற்போல் மலர்ந்திருந்தன. லாவண்யா ஆச்சரியத்துடன் சுற்றிலும் பார்த்தாள். புருவங்கள் மெல்ல நெறிய, அத்தை ஏதோ நீர்த்தேக்கம் என்றார்களே? நீர்த்தேக்கமே தான். இந்த பெரிய நந்தவனத்தின் அடியில் ஒரு பெரிய நீர்த்தேக்கம் இருக்கிறது. அங்கிருந்துதான் இந்த பம்பாய் நகரம் முழுமைக்கும் நீர் கிடைக்கிறது. நான் சொன்னால் நீ நம்ப மாட்டாய். வேண்டுமானால் நீயே படித்துப்பார், உனக்கு ஆங்கிலம் தெரியும் அல்லவா என்று குறும்பாக கேட்டான். கண்களில் சிரிப்புடன், குறைந்தபட்சம் கையெழுத்து போடும் அளவுக்கு தெரியும் என்று ராகம் போட்டு சொன்னாள் லாவண்யா. பரவாயில்லை, நானே படித்து சொல்லுவேன். ஆனால் நான் சொல்வதை நீ நம்ப வேண்டுமே என்று சிரிக்காமல் சொன்னான் அவன். அதற்குள் அந்த அறிவிப்பு பலகையில் எழுதியிருப்பதை படித்து முடித்திருந்தாள். அவன் சொன்னது சரிதான். ஆயினும் வியப்பு தீரவில்லை அவளுக்கு. இருவருமாக சுற்றி பார்த்தார்கள். ஒரு புறம் சென்றபோது பெரிய பெரிய பறவைகள் கண்ணில் பட்டன. பார்சிகள் சவ அடக்கம் செய்யும் இடம் இது, வாயேன் பார்த்துவிட்டு வரலாம் என்று அழைத்தான் அவன். வேண்டாம், இவ்வளவுதானா வீரம்? அங்கே எந்த உடலையும் நீ பார்க்க முடியாது, சும்மா வா என்று முன்னே நடந்தான் அருண். பேசாமல் அவனை பின்தொடர்ந்தாள் லாவண்யா. சற்று தூரம் சரிவில் சென்ற பின் கோட்டை கதவு போல ஒரு கதவும் பின்புறம் ஒரு கோபுரமும் தென்பட்டன. கதவு பூட்டி இருந்தது. கோபுரத்துக்கு மேலே சில கழுகுகள் பறந்தன. எங்கும் ஒரே அமைதி. அந்த சூழ்நிலையே கொஞ்சம் அச்சம் தர லாவண்யா அருணை நெருங்கினாள். தோ அந்த கதவின் வழியாகத்தான் சடலங்களை கொண்டு வருவார்கள். நெருங்கிய உறவினர் கூட சற்று தூரம்தான் அனுமதிக்கப்படுவார்கள். அங்கிருந்து அதற்கான பணியாட்கள் அந்த கோபுரத்துக்கு உடலை எடுத்து செல்வார்கள். அங்கே இயந்திர கதவுடன் கூடிய ஒரு வலை தட்டு இருக்கும். அங்கே உடலை வைத்து விடுவார்கள். இந்த கழுகுகள் உடலின் தசை பகுதியை தின்னும். பிறகு மீந்துள்ள எலும்புகளின் மீது ரசாயன உப்புகளை தூவி விசை மூலம் இயந்திர கதவை திறப்பார்கள். அழிந்து போன எலும்புகள் கீழே பாதை வழியே வந்து சேர்ந்துவிடும். என்ன, கேட்கவே பயமாக இருக்கிறதா? குரலில் லேசாக ஏளனம் தெரிந்தது. லாவண்யாவின் உடலில் நடுக்கம் கூட இருந்தது. அவளுக்கு தன் பெற்றோர் நினைவு பொங்கி எழுந்தது. கண்களை இறுக மூடிக்கொண்டு முகம் வெளுத்து நின்றாள். அருணின் கேள்வி காதில் விழுந்ததும் கண்களை திறந்து பார்த்தாள். அப்பப்பா, என்ன பயங்கரம்! பயங்கரம் அல்ல, பரோபகாரம். இறந்த பிறகு கூட தங்கள் உடலை பறவைகளுக்கு உணவாக. போதும் போதும் என்ற காதை பொத்தினாள் அவள். வாருங்கள் போகலாம் என்று திரும்பி நடந்தாள். கூடவே நடந்தபடி அருண் கேட்டான். இறந்து போன பின் உணர்ச்சி இராது. அந்த உடலை கழுகுகள் கொத்துவதை பயங்கரம் என்கிறாய். உயிர் உள்ள மனிதர்களின் இதயத்தை சிலர் சல்லடை கண்ணாக துளைத்து விடுகிறார்களே, அதற்கு என்ன சொல்கிறாய் என்று கடுமையான குரலில் கேட்டான். அதை கேட்டதும் அவள் அவனை அர்த்தத்துடன் பார்த்தாள்.
லாவண்யா முதலில் அருணின் குரலின் கடுமையை கவனிக்கவில்லை. வெறும் வார்த்தைகளை மட்டும் மனதில் எடுத்துக்கொண்டாள். பானு மணிவண்ணனை குத்தி எடுப்பதை நினைத்தாள். ஆமாம் என்று முழு மனதுடன் அவனை ஆமோதித்தாள். அவன் சினமுற்று, நான் பானுவை சொன்னேன் என்றான். நானும் அவளைத்தான் நினைத்தேன் என்றாள் அவள். விளையாடுகிறாயா? பானுவை ஏன் இப்படி வேதனைப்படுத்துகிறாய் என்று கேட்டேன் என்றான் கடுமையாக. நானா அவளை வேதனைப்படுத்துகிறேன் எனும்போதே அன்று பானு அழுது கொண்டு ஓடியது நினைவு வந்தது. ஆத்திரத்துடன், பானு ஒரு முட்டாள், மடத்தனமாக ஏதேதோ எண்ணி தானும் வேதனைப்பட்டு மற்றவர்களையும் வருத்துகிறாள் என்றாள். ஆமாம், பின்ன எல்லாரும் உன்னை மாதிரி புத்திசாலியாக இருக்க முடியுமா என்றார் அருண் குத்தலாக. சட்டென நின்றாள் அவள். திரும்பி அவனை நன்றாக பார்த்தாள். இப்போது எதற்காக என்னை குத்துகிறீர்கள் என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். அருணும் கோபத்துடன் வாயை திறந்தவன். சட்டென முகம் மாறினான். லாவண்யா, அங்கே பார் என்றான் தனிவாக. அருண் காட்டிய பக்கம் திரும்பினாள். முகம் செவ்வானமாய் சிவந்தது. அங்கே ஒரு இளைஞன் தோளில் மினி டிரெஸ் அணிந்திருந்த ஒரு இளம் மங்கை சாய்ந்திருந்தாள். அவன் கரம் அவளது இடையில் இறுக பிணைத்திருந்தது. சிவந்த முகத்தை திருப்பி, நாம் சீக்கிரம் போகலாம் என்றாள் வெட்கத்துடன். ஆனால் அவன் பார்வை அன்று வரை காணாத விதமாக புதுமையாக அவள் மீது படிந்தது. அந்த பார்வையில் லாவண்யாவின் சிவந்த கன்னங்கள் குங்கும நிறமே கொண்டு விட்டன. அதற்குள் எதிரில் வந்த ஜோடி அவர்களை நெருங்கி வந்தது. அந்த இளைஞன் அருணுக்கு பழக்கமானவன் போலும். அருணை பார்த்ததும், ஹலோ அருண் என்று அழைத்தான். லாவண்யாவின் சிவந்த முகத்தை பார்த்துவிட்டு மீண்டும் அருணிடம் திரும்பி சிரித்தான். நல்ல தேர்வு, என் வாழ்த்துக்கள் என்று குறும்பாக கண் சிமிட்டினான். அருண் நகை முகத்துடன் அவன் முதுகில் ஒன்று வைத்தான். நீ உன் வேலையை கவனி பிரதர், எப்போது திருமண விருந்து என்று கேட்டான். அவன் பார்வை தன் அணைப்பில் இருந்த மங்கையிடம் பாய்ந்தது. இவள்தான் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த நிமிடம் என்றாலும் நான் ரெடி. ஏன் சியாமி? அந்த சியாமி வெள்ளிமணி ஓசையாய் கலகலவென்று சிரித்தாள். என் படிப்பு முடியட்டும், இன்னமும் ஒரே ஒரு மாதம் தானே மது. ஒரு மாதம் என்று கண்களை உருட்டினான் மது. சியாமி கலகலவென்று சிரித்தாள். இந்த ஆண்களே அப்படித்தான், அவசரக்காரர்கள் இல்லையா மிஸ் என்று லாவண்யாவை பார்த்தாள். லாவண்யா என்றான் அருண். ஏய் என்று அருணை குத்தினான் மது. என்னை கேட்டாயே, நீ எப்போது தருகிறாய்? நான் இங்கும் உன் கதைதான். ஆல்ரைட், இப்போது நாங்கள் கிளம்புகிறோம். உங்கள் தனிமையில் எங்கள் குறுக்கீடு ஏன் என்று கிளம்பினான் அருண். பக்கத்து இலைக்கு பாயசம் போட சொல்கிறாயா என்று ஒரு அசட்டு சிரிப்புடன் நடந்தான் மது. அருண் கேட்டான், என்ன புலி பாயவில்லையா? என்ன என்றாள் லாவண்யா திகைப்புடன். ஏன் அவனிடம் அப்படி சொன்னீர்கள்? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று லாவண்யா பேசும் பாவனையில் அவன் அடுக்கவும் அவள் சிரித்து விட்டாள். பிறகு, சும்மா என்னை சீண்டுவதற்காக சொன்னீர்கள் என்று எனக்கு தெரியாதா என்றவள் சட்டென முகம் மாற, நேரமாகிறது, போகலாமா என்று கேட்டாள். நிமிடத்திற்குள் எத்தனை நிறம் மாறுகிறாள் என அருண் நினைத்தான். போவதா? கமலா நேரு பூங்கா பார்க்கவில்லையே என அங்கே அவளை அழைத்து சென்றான். தயக்கத்துடன் அவனோடு சென்றாள். வெளியே காட்டாத போதிலும் மனதில் குழப்பமாக இருந்தது. மது சியாமி ஜோடியை பார்த்ததிலிருந்து அவளை ஏதோ ஒன்று என்னவோ செய்தது. அருண் காட்டிய ஷூ வடிவ வீடு, புல் தரை, கடிகாரம் எல்லாம் அரை குறை கவனத்துடன் தான் பார்த்தாள். கடைசியாக ஒரு ஒதுக்குப்புறமாக கை குட்டையை விரித்து இங்கே உட்காரலாம் என்று அவன் அமரவும் திகைத்தாள். என்ன விழிக்கிறாய்? ஓஹோ, மது கூறியதையே நினைத்து கொண்டிருக்கிறாயா என்றான் அவன் கேலியாக. இல்லை என்றாள் அமைதியை காட்டி. நேரமாகி விடவில்லையா? இருட்டத் தொடங்குகிறதே. இருட்டினால் உன்னை பூச்சாண்டி பிடித்து கொள்ளுமா? உட்கார், போகலாம் என்று அவன் முடித்து விட்டான். அரை மனதாக உட்கார்ந்தாள். அவள் மனதில் ஒரு பகுதி, உட்காரேன், அவனிடம் பேசி அவன் உன் மீது கொண்டிருக்கும் தப்பான அபிப்பிராயத்தை மாற்றேன் என்றது. மறுபகுதியோ, வேண்டாம், இவனை நெருங்கினாலே
உன் அமைதி கலைகிறது. என்ன வேடிக்கை பேசினாலும் கடைசியாக வேதனைதான் மிஞ்சுகிறது. வீணை இதையெல்லாம் அனுபவிக்காமல் பிடிவாதமாய் கிளம்பி விடேன் என்றது. ஆனால் அவன் சட்டென்று அமர்ந்து விடவும் வேறு வழியின்றி அவளும் அமர வேண்டியதாகிவிட்டது. எல்லா ஆண்களிடமும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப சாமர்த்தியமாக சிரித்து பேசி கவர்கிறாயே, என்னிடம் என்ன தயக்கம் லாவண்யா என்று ஒரு மாதிரி புன்னகையோடு வினவினான் அருண். அவளுக்கு நெஞ்சில் சுருக்கென வலித்தது. நான் எல்லோரிடமும் ஒரே மாதிரிதான் பழகுகிறேன் என்றாள் நிதானமாகவே. போய் மணிவண்ணனிடம் பேசுகிற மாதிரியா என்னிடம் பேசுகிறாய்? மணி உங்களை மாதிரியா ஏட்டிக்கு போட்டி என்னை மட்டம் தட்டுகிறார்? நீ பிறருக்கு என்ன கொடுக்க நினைக்கிறாயோ அதுதான் மற்றவரிடமிருந்து உனக்கு கிடைக்கும் என்று பைபிளில் வருகிறது என்றாள். சகலகலா வள்ளி என்று கிண்டல் செய்தான் அவன். லாவண்யா பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இவன் பேச்செல்லாம் நெஞ்சை குத்துகிறது. பானுவை போல முட்டாள் உளறுகிறான் என்றோ, கபாலியை போல கழுதை கிடக்கிறது என்றோ விட முடியவில்லையே என்று வருந்தினாள். திடீரென்று காது அருகில் வந்து லாவண்யா என்று அருண் ரகசியம் போல அழைக்கவும் திடுக்கிட்டு போனாள். திகைப்புடன் எழ முயன்றாள். அவள் கையை பற்றி எழ முடியாதபடி தடுத்து, ஏன் என்று கேட்டான் சற்று அழுத்தமாக. வீட்டுக்கு போக வேண்டும், கையை விடுங்கள் என்று பிறர் கவனத்தை கவராத அளவில் தன் கையை விடுவித்துக் கொள்ள முயன்றாள் அவள். என்ன அவசரம்? அவன் அதட்டினான். அவள் பதில் பேசாமல் அவன் கையை விலக்க முயன்றாள். அவன் என்ன நினைத்தானோ சட்டென அவள் கையை விட்டுவிட்டு எழுந்தான். சரி வா. பூங்காவின் வாயிலை நோக்கி நடந்தாள் அவள். ஆனால் அவன் அவளை நிறுத்தினான். பொறு, இன்னும் ஒன்றே ஒன்று பார்க்க வேண்டும். வேண்டாம். அவள் மறுப்பை காதில் போட்டு கொள்ளாமல் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு போனான் அவன். ஒரு இடத்தில் நிறுத்தி எதிரே பார் என்றான். நிமிர்ந்து பார்த்தாள் அவள். வியப்பினால் விழிகளை விரித்தாள். அவன் விளக்கினான். அதுதான் ராணியின் கழுத்தாரம் என்பார்கள். இந்த கடற்கரை சாலை நல்ல அரை வட்ட வடிவம். அதில் சீராக இருபுறமும் அமைந்த மின் விளக்குகள் இந்த இருளில் ஒரு வைர மாலை போல ஒளிர்கின்றன. இதை இந்த இருட்டில் தான் நன்கு ரசிக்க முடியும் என்று நிறுத்திவிட்டான் அருண். லாவண்யாவுக்கு வெட்கமாகிவிட்டது. வந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். பரவாயில்லை, இப்போது வீட்டுக்கு போகலாம். திரும்பி செல்லும்போது லாவண்யாவுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இப்போது எங்கே போகிறோம்? கண்டுபிடியேன். அவளுக்கு புரியவில்லை. இது வந்த வழி இல்லை என்பது தெரிந்தது. ஆனால் மேலும் அவன் சந்தேகப்பட்டு அசட்டு பட்டம் கட்டிக்கொள்ள அவள் தயாராயில்லை. வெகு தூரம் சென்ற பின் கார் ஒரு வீட்டின் முன்னே நின்றது. இறங்கி பார்த்ததும் திகைத்தாள் அவள். வீட்டுக்கு போகிறோம் என்றீர்களே? வீடுதான், என் வீடு. அதையும் பார்த்துவிட்டு போகலாம். உதட்டை கடித்து கொண்டு அசையாமல் நின்றாள். என்ன, புலி சிங்கம் கடித்து தின்றுவிடும் என்று பயமாக இருக்கிறதா? இவன் என்ன செய்து விடுவான்? லாவண்யா நிமிர்ந்தாள். வாருங்கள் என்று கூறி நடந்தாள். இது தைரியசாலிக்கு அழகு என்று முன்னே சென்று லிப்டில் ஏறி கதவை மூடினான் அவன். 3வது மாடிக்குரிய பொத்தானை அழுத்தினான். அங்கே அவனது பகுதிக்கு சென்றதும் லிப்டில் இருந்து வெளியேறி வீட்டினுள் சென்றதும் கதவை சாத்தினான். அவன் கோட்டை கழற்றி தாங்கியில் தொங்கவிட்டான். நிதானமாக ஒரு அலமாரியை திறந்தான். அதிலிருந்து ஒரு பாட்டிலை எடுத்தான். அந்த பாட்டிலில் விஸ்கி என்று எழுதியிருந்தது. அதை கண்டதும் லாவண்யா திடுக்கிட்டாள். ஆனால் அவனோ அதே நிதானத்துடன் பாட்டிலை திறந்தான். ஒரு மது கிண்ணத்தில் விஸ்கியை ஊற்றி வந்து அவள் எதிரே வைத்தான். இது உனக்கு பிடித்தமல்லவா? எடுத்து குடி லாவண்யா என்று ஏளனமாக கூறியவாறு எதிரே வந்து அமர்ந்தான். அவள் பிரமித்து போனாள். அருண் குடி என்றதும் அவள் வெகுண்டாள். என்ன உளறுகிறீர்கள்? உளறுகிறேனா? அவன் அளவுக்கு அதிகமாக புருவங்களை தூக்கி கண்களை விரித்து தோளை உயர்த்தி வியப்பு காட்டினான். பின் என்னவாம், என்னை போய் இதை ச வெறுப்பாக முகம் சுளித்தாள் அவள். அருணின் விழிகள் பளபளத்தன. என்னடா இது? சரியாகத்தானே கேட்டேன், அல்லது என் காதுகளில் ஏதும் கோளாறா
உதடுகளில் ஏளனமான வளைவுடன் அவன் பேசிக்கொண்டே போனான். அவனையே பார்த்து கொண்டு அயர்ந்து நின்ற லாவண்யாவுக்கு வயிற்றில் ஏதோ பிசைந்தது. இவன் என்ன பேசுகிறான்? ஏதோ திட்டம் என்றானே, அதன் தொடக்கமா? லாவண்யாவின் கலக்கத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை. தன் பாட்டில் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனான். கபாலிக்கு பிடித்ததெல்லாம் உனக்கும் பிடிக்கும், நான் சொல்வது சரிதானே என அக்கறையுடன் விசாரித்தான். லாவண்யாவின் கலக்கம் மெல்ல மறைந்தது. அவள் சந்தேகித்தது போலவே அவன் நேற்று ஒட்டு கேட்டிருக்கிறான். அதை கிண்டல் செய்வதற்காக இப்படி பேசுகிறான். அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு என்று மது கிண்ணத்தை காட்டி கேட்டாள். என்ன தொடர்பா? இது என்ன இப்படி கேட்டுவிட்டாய்? மற்ற எல்லாவற்றையும் விட கபாலிக்கு பிடித்தமானது இதுதானே. எனவே உனக்கும் பிடித்துதானே இருந்தாக வேண்டும். எடுத்து குடி லாவண்யா, நான் வேண்டுமானால் ஊட்டி விடட்டுமா என்று எழுந்தான் அருண். இந்த அசட்டுத்தனம் எல்லை மீறுகிறதே. லாவண்யா சட்டென எழுந்தாள். போதும் மிஸ்டர் அருண், நான் வீட்டுக்கு போக வேண்டும் என்று வாசல் கதவை நோக்கி நடந்தாள். ஒரே எட்டில் முன்னே வந்து அவள் வழியை மறைத்தான் அருண். அது அவ்வளவு சுலபம் அல்ல பெண்ணே. என் முன்னிலையில் இதை சுவைக்காமல் நீ இங்கிருந்து செல்லப்போவது இல்லை. சு! அவன் பேச்சை அலட்சியம் செய்து அவனை சுற்றி கொண்டு செல்ல முயன்றாள் லாவண்யா. அவன் சட்டென அவள் கையை பற்றி சுண்டி இழுத்தான். அந்த வேகத்தில் சோஃபாவில் வந்து விழுந்தாள் லாவண்யா. சமாளித்து கொண்டு எழுந்து அருண் என்றாள் திகைப்புடன். ஆமாம் லாவண்யா, அருண் தான். வா, எடுத்து குடி சீக்கிரம். இதெல்லாம் என்ன அருண்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. புரியவில்லையா? உனக்கும் பிடிக்கும் என்றாயே, இதுவும் பிடிக்கிறதா என்று பார்க்க சொல்கிறேன். இது எனக்கு பிடிக்காது. பிடிக்காது என்றால் அவனிடம் இருந்து விலகி நில் என்றான் அவன் அதிகாரமாக. ஏனோ அதில் உங்களுக்கு என்ன அக்கறை? அக்கறை என் தங்கைக்காக. அதாவது ஒரு குடிகாரனிடம் தங்கையை ஒப்புவிக்கும் அக்கறை, அப்படியா? உண்மையில் தங்கையிடம் அக்கறை இருந்தால் அவளை அல்லவா அவனிடமிருந்து விலக்க வேண்டும் என்றாள் அவள் ஏளனமாக. தேவை ஏற்படும் போது உன்னிடம் பாடம் கற்றுக்கொள்கிறேன். ஆனால் இப்போது பிரச்சனை அது அல்ல. ஆமாம் ஆமாம், ஒரு குடிகாரனிடம் எப்படியாவது தங்கையை தள்ளுவதுதான் பிரச்சனை என்று குத்தி பேசினாள் அவள். என் தங்கையை மணந்தால் பிறகு அவனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர எங்களுக்கு தெரியும். ஆனால் என் தங்கையின் மனம் உடைந்தால் அதை சீர் பண்ணும் திறன் யாருக்கும் இல்லை. லாவண்யா சற்று சிந்தித்தாள். மனம் உடைந்தால் என்கிறானே, கபாலியிடம் தம் மனதை பறிகுடித்து விட்டதாக பானு கூறுகிறாளா? இருக்குமா? பின்னே மணிவண்ணன் கதி என்ன? ஆனால் பானு மெய்யாகவே கபாலியை காதலிக்க முடியுமா? முடியவே முடியாது. ஒரு இளம் பெண்ணின் மென்மையான காதலுக்கு கபாலி ஏற்றவனே அல்ல. பானுவுக்கு புத்தி சொல்லி அவளை கபாலியிடமிருந்து பிரிப்பதுதான் சரி என்றாள் உரக்க. உனக்கு அந்த மைனரை பிடிக்க வசதியாக இருக்கும் என்பதாலா? ஆத்திரம் மிக அவனை பார்த்தாள் அவள். ஏன் விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன? பாழும் கிணற்றுக்குள் விழ பார்க்கிறாயே, காப்பாற்றலாமே என்ற பரோபகாரம்தான் என்றான் அவன் அலட்சியமாக. நான் விழுந்தால் பாழும் கிணறு, உங்கள் மானு விழுந்தால் பஞ்சு மெத்தையா என்று மடக்கினாள் அவள். அருணுக்கு ஆத்திரம் மிஞ்சியது. என் தங்கையை பற்றி பேச நீ யார் என்றான் சினத்துடன். அதுபோல என்னை பற்றி பேச நீங்கள் யார்? நான்? அருண் தன்னை மறந்து அவள் அருகே வந்து அவள் கைகளை பற்றினான். லாவண்யாவுக்கு ஆத்திரம் பொங்கியது. இதுதான் உங்கள் திட்டமா என்று அவன் கைகளை உதறிவிட்டு ஓடினாள். வாயிற்பக்கம் வழியை அவன் மறைக்கவே மறுபுறமாக விரைந்தாள். அருணின் ஆத்திர சிரிப்பு அவளை தொடர்ந்தது. இரு கதவுகளையும் தாண்டி கடைசி கதவை திறந்ததும் லாவண்யா திகைத்தாள். இது பம்பாய். சென்னையில் போல வேலூரில் போல முன்னும் பின்னும் வெளியேறும் வசதி உள்ள வீடு இது இல்லை. இது பால்கனி. இங்கிருந்து குதித்தால் ஏலும்பேனும் மிஞ்சுமா? அருண் சிரித்ததற்கு பொருள் புரிந்தது. இனி எங்கே போவாய் என்று அருகில் அவன் குரல் கேட்கவும் திடுக்கிட்டாள். அவன் நெருங்கிக் கொண்டே இருந்தான். சட்டென வெளியே பால்கனியில் சென்று நின்று கொண்டாள் லாவண்யா. திரும்பி அவனை வெட்டுவது போல பார்த்தாள். அதிக கர்வம் வேண்டாம் லாவண்யா, என் கை எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறாய் என்றான் அவன். இருக்கட்டுமே, இங்கே என்னை நெருங்கி வருவீர்களா? தூரம்தான் என்றாலும் தோ எதிர் வீட்டு பால்கனியிலும் ஆட்கள் இருக்கிறார்கள்.
இங்கே ஏதேனும் நடந்தால் அவர்களுக்கு தெரியாமல் போகாது. நாளை அவர்கள் முகத்தில் நீங்கள் வீழ்த்த வேண்டுமே என்றாள் அவள் ஏளனமாக. ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். எங்கே எதிர் பால்கனியில் யார் என கேட்டுக்கொண்டே முன்னே வந்து எட்டி பார்த்தான். லாவண்யா வெற்றி புன்னகை புரிந்து கொண்டிருந்த போதே அருண் வேகமாக திரும்பினான். எதிர் பால்கனிக்கு முதுகை காட்டி லாவண்யாவை தன் உருவத்தால் மறைத்தான். வினாடிக்குள் ஒரு கையால் அவள் வாயை பொத்தினான். மறு கரத்தால் அவளை வெகு இலகுவாக உள்ளே கொண்டு கதவை உட்புறமாக தாழிட்ட பிறகுதான் அவள் வாயை பொத்திய கையை எடுத்தான். பிறகு எப்படி என் வேலை என்று கர்வத்துடன் சிரித்தான். கெட்டிக்காரன்தான் என்று சீறினாள் அவள். வினாடிக்குள் இப்படி ஏமாந்து போனோமே என்ற ஆங்காரம் அவளுக்கு. பொங்கிய சினத்துடன் கையை வேகமாக ஓங்கி வீசினாள். ஆனால் ஓங்கிய கை இறங்கும் முன் அவன் கை அதை தடுத்தது. என்னிடமா உன் ஜாலம் எல்லாம் என்றபடி அவள் கைகளை பற்றி கரகரவென்று உள்ளே இழுத்து வந்தான். முரட்டுத்தனமாக அவன் இழுத்து வரும்போது சேலையில் கால் தட்டியதால் தடுமாறி விழப்போனாள் அவள். சட்டென அவளை ஒரு கையால் ஏந்தி அணைத்து தாங்கினான் அவன். அணைத்த கரத்தை விலக்கும் எண்ணம் அவனுக்கு வரவில்லை. அந்த அணைப்பில் இருந்து விலகும் எண்ணம் அவளுக்கும் வரவில்லை. மலைப்புடன் நிமிர்ந்த லாவண்யாவை சுற்றி அவனது மறு கரமும் விழுந்தது. மெல்ல மெல்ல அவன் அணைப்பு இறுகியது. மந்திரத்தில் கட்டுண்டவள் போல அவள் அவன் கரங்களில் நிகழ்ந்து போனாள். என்ன இது? சரியில்லை, பெரும் தவறு. அவன் என்ன நினைப்பான்? சும்மாவே அவளை பற்றி அவனுக்கு நல்ல எண்ணம் இல்லை. இனி என்ன நினைப்பான்? கேவலம் என்ற ஏதேதோ எண்ணங்கள் ஜெட் வேகத்தில் அவள் உள்ளத்தில் பறந்த போதும் லாவண்யாவின் உடலில் ஒரு அணு கூட அவனை எதிர்க்கவில்லை. அவனது அணைப்பு இறுக இறுக அதில் மெய் மறந்து நின்றாள். மேலும் மேலும் பொங்கி வரும் பெருவெள்ளம் அவளை மூழ்கடிப்பது போல உணர்ந்தாள். மூச்சு திணறியது. அந்த வேளையில் அமுதம் போல அழைப்பு மணி ஒலித்தது. அழைப்பு மணி விட்டு விட்டு மேலும் மேலும் ஒலித்தது. அருண் லாவண்யாவை விலக்கி தள்ளிவிட்டு கதவை நாடி சென்றான். தளத்தில் வேர் ஊன்றியவள் போல் அசையாமல் நின்றாள் அவள். எந்தா சாரே, இப்பார்சலை சாயரட்சை போஸ்ட்மேன் தந்து என்று மலையாளமும் தமிழுமாக யாரோ கூறினார்கள். ஓஹோ, மிகவும் நன்றி நாயர் என்று அவரை அனுப்பிவிட்டு பார்சலுடன் திரும்பினான். சற்று நேரம் அசையாமல் நின்றான். பின்னர் கையில் இருந்த பார்சலை சோஃபாவில் வீசினான். லாவண்யாவின் பக்கம் மறந்தும் திரும்பவில்லை. கிளம்பு, போகலாம் என்ற ஒரு அதட்டல் அவன் குரலில் பிறந்தது. லாவண்யா கனவில் நடப்பவள் போல அவன் பின்னே நடந்தாள். வடாலா வீட்டுக்கு அவளை கொண்டு வந்து சேர்த்த பிறகும் கூட அவன் அவளை நிமிர்ந்து கூட பார்ப்பது இல்லை. அவ்வளவு தூரம் ஒதுங்கி போனான். லாவண்யா தன்னையே வெறுத்து கொண்டாள். அந்த நாளில் இருந்து அவளை மட்டம் தட்டியவன், ஏளனமாக இகழ்ந்தவன், மற்ற ஆண்களை மயக்குகிறவள் என்று வெளிப்படையாக கூட சொன்னவன், அந்த மனிதனின் அழைப்பில் அவள் மயங்கி போனாளே, அவன் என்ன நினைத்திருப்பான்? ஆண் பிள்ளை என்ற ஒருவன் கிடைத்தால் போதும், இவள் அட்டையாய் ஒட்டி கொள்வாள் என்று நினைத்திருப்பானோ? என்ன அவமானம்! சச்ச! லாவண்யாவுக்கு நெஞ்சை குமட்டி கொண்டு வந்தது. கூடவே இன்னொன்றும் தோன்றியது. அன்று இரவெல்லாம் லாவண்யா சிந்தித்து பார்த்தாள். அன்று பூங்காவில் கபாலி அவளது கையை தொட்ட பொழுது புழுவை தொட்டது போல எவ்வளவு அருவருப்பாக இருந்தது. இப்போது அருண் தொடும்போது மட்டும் என்ன மாயம் நிகழ்ந்தது? ஒருவேளை இதுதான் காதலோ? வேகமாக எழுந்து உட்கார்ந்தாள் அவள். அப்படித்தானோ? அவள் இப்படி உற்சாகத்துடன் எண்ணும் போதே மலர் முகம் மீண்டும் கூம்பி போயிற்று. முட்டாளே, முட்டாளே, இது ஒரு தலை காதல் அல்லவா? உன்னை பற்றிய அவனது எண்ணம் நீ அறியாததா? எண்ணும் போதே மனதின் ஒரு பகுதி தீண்டியது. காதலில் நினைத்தவன் என்றால் அந்த மலையாளி சென்ற பின் அவனை யார் தடுத்தார்கள்? சாக்கு மூட்டை போல கொண்டு வந்து தள்ளிவிட்டு போனானே. நினைக்க நினைக்க அவளுக்கு அழுகை வந்தது. கண்ணீருடன் எழுந்து நின்று தாய் தந்தையின் படத்தை எடுத்தாள். இப்போது எனக்கு வழிகாட்ட நீங்கள் இல்லையே அம்மா என்று அழுதாள். இப்படியெல்லாம் நேரக்கூடும் என்றுதான் ஆண் பிள்ளையை கண்டால் ஒதுங்கு ஒதுங்கு என்றார்களோ?
லாவண்யா மெய்யாகவே ஒதுங்கத் தொடங்கினாள். அது எளிதாகவும் இருந்தது. மணிவண்ணன் வருவதே இல்லை. அருண் எப்போதாவது வருவது உண்டு. முள்ளின் மேல் நிற்பவன் போல தவித்துவிட்டு உடனே ஓடிப்போவான். கபாலி மட்டும் வருவது நிற்கவில்லை. ஆனால் அவன் வந்தால் லாவண்யா திலகவதியின் பின்னே மறைந்து விடுவாள். அங்கிருந்து அவளை இழுத்து பேச அவனும் முயற்சி செய்யவில்லை. அவன் பானுவிடம் அலங்கார வார்த்தைகளை அள்ளி வீசிக்கொண்டிருந்தான். ஆகவே எல்லாம் எளிதாகி போயிற்று. ஆனால் அருண் வந்துவிட்டு போனால் 2 நாள் லாவண்யாவுக்கு ஒரே வேதனையாக இருக்கும். திலகவதி கூட கேட்டு விடுவார், என்னம்மா ஒரு மாதிரி இருக்கிறாயே என்று. அதுவா, அம்மா அப்பா நினைவு வந்தது என்று சமாளிப்பாள் அவள். லாவண்யா ஒதுங்க, மணிவண்ணன் ஒதுங்க, அருணின் வரவு குறைய, எல்லாமாக சேர்ந்து பானு கபாலி உறவு நெருக்கமாயிற்று. சில சமயம் திலகவதி ஏதாவது கூறுவார். கடைசியில் கபாலி தான் மருமகன் ஆகிவிடுவான் போல் தோன்றுகிறதே என்று வருந்துவது போல பேசுவார். திலகவதிக்காக லாவண்யாவின் மனம் இறங்கினாலும் அவள் அலட்டிக் கொள்ள தயாராக இல்லை. இந்த பொறாமை பிடித்த பெண்ணை மணப்பதை காட்டிலும் மணிவண்ணன் சிறிது கஷ்டப்பட்டாகிலும் அவளை மறப்பதே நல்லது என்று நினைத்தாள். அத்தோடு பானுவின் வாழ்க்கையை தான் அவளுடைய அண்ணன் பாதுகாத்துக் கொள்வானே, போகட்டும், யாரும் எப்படியும் ஒழியட்டும் என்று சலிப்புடன் எண்ணியவளாக சும்மாவே இருந்தாள் லாவண்யா. இந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு நாள் வெகு கோபமாக சிவநாதர் உள்ளே வந்தார். மனிதர்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்க வேண்டும் என்றார் சினத்துடன். காஃபி பலகாரத்தை அவர் முன்னே வைத்துவிட்டு பதுமையாக நின்றார் திலகவதி. இதையெல்லாம் எடுத்து போய் குப்பையில் கொட்டு. என்ன நடந்தது, என்னிடம் சொல்லக்கூடாதா என்று மெதுவாக வினவினார் திலகவதி. சொல்லக்கூடாமல் என்ன, அதுவும் உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்வது? திலகம், ஒருவன் கெட்டிக்காரன் என்று கண்டுபிடிக்கிறோம். அடிமட்டத்திலிருந்து தனி கவனத்துடன் விசேஷ பயிற்சி கொடுத்து முன்னே கொண்டு விடுகிறோம். பெரிய பெரிய எதிர்காலம் எல்லாம் இருக்கிறது என்று மகிழ்கிறோம். அந்த வேளையில் எல்லாம் தொலைத்து எங்கோ போகிறேன் என்கிற மடையனை பற்றி என்ன சொல்வது? அப்படி யார் செய்தார்கள்? வேறு யார்? உன் சுபீகார புத்திரன் மணிவண்ணன் தான் என்று குண்டு வீசினார் சிவநாதர். மணியா என்று அதிர்ந்து போனார் திலகவதி. லாவண்யாவும் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். ஆமாம், மணிவண்ணனே தான். தொழிலை நன்றாக படித்து கொண்டான். இனி அவனுக்கும் ஓரளவு பங்கு கொடுக்கலாம். பிறகு பாதி பங்கு உரிமையாளன் ஆக்கலாம் என்று எண்ணி இருந்தேன். இப்போது ஒன்றும் வேண்டாமாம், சொந்த ஊருக்கு ஓடப் போகிறானாம். மணி அப்படிப்பட்ட பையன் இல்லையே என்று கையை பிசைந்து கொண்டு பரிதவித்தார் திலகவதி. அப்படித்தான் என்று அவனே நிரூபித்து விட்டானே. எப்படி மாமா, எப்படி நிரூபித்தார் என்று இடையே புகுந்தாள் லாவண்யா. ராஜினாமா செய்ய போவதாக கடிதம் எழுதி தந்து விட்டானம்மா. அதிலும் நேர்மையை காட்டுகிறானாம். 1 மாத நோட்டீஸுக்கு பதிலாக 1 மாத சம்பளத்தை கூட விட்டு தந்து விடுகிறானாம். சிவநாதர் கசந்து போய் பேசினார். லாவண்யா விக்கித்து போனாள். பானு போனால் இன்னொரு சாரு என்று நினைத்தது தவறாகி போயிற்றே. அவளுக்காக தன் ஒளி மிக்க எதிர்காலத்தையே இருட்டடித்துக் கொள்கிறானே மணிவண்ணன். ஊருக்கு போகிறார் என்றால் அங்கே சொத்து ஏதேனும் இருக்கிறதா மாமா, அல்லது வேண்டிய உறவினர் என்று சொல்லும் போதே பானு அவனை அன்று அனாதை என்று சொன்னது நினைவுக்கு வந்தது. மண்ணாங்கட்டி, ஊரில் இவனுக்கு என்று உள்ள சொத்து ஒரு குட்டி சுவர்தான் உண்டு. அதுவும் இன்று இருக்கிறதோ அல்லது கழுதை தேய்த்து விட்டதோ தெரியவில்லை. உறவினர் என்று ஒருவரும் இல்லை. நாளை வசதி வந்தால் 4 என்ன 40 பேர் கூட வரலாம் என்றார் சிவநாதர் வெறுப்பாக. பின்னே அங்கே போய் என்ன செய்வார் மாமா? சட்டியும் பானையும் செய்வான். செய்து தலையில் தூக்கி சென்று விற்பான், மடையன் என்ற கையை உதறிக்கொண்டு எழுந்து விட்டார் சிவநாதர். அவர் மிச்சம் வைத்து விட்டிருந்த சிற்றுண்டி தட்டுகளை எடுக்க குனிந்தார் திலகவதி. 2 பெரிய நீர்முத்துக்கள் அவரது கண்களில் இருந்து தரையில் விழுந்து சிதறின. அத்தை என்று அவரை இரக்கத்துடன் பார்த்தாள் லாவண்யா. பதில் பேசாமல் அழுகையை அடக்கிய வண்ணம் உள்ளே விரைந்தார் அந்த அன்னை. அவர் சென்ற திக்கையே யோசனையுடன் பார்த்தபடி
உதட்டை கடித்தாள் லாவண்யா. பிறகு வினுவை தேடி சென்றாள். மணிவண்ணனின் அறை கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த மணிவண்ணன் திகைத்து நின்றான். என்ன மணிவண்ணன், அப்படி நிற்கிறீர்களே? வந்தவர்களை வா என்று கூட சொல்வது இல்லையா? சரி, வழியை விடுங்கள். உள்ளே வா வினு என்று கலகலப்புடன் பேசியபடி வினுவுடன் உள்ளே நுழைந்தாள் லாவண்யா. இல்லை லாவண்யா, இந்த நேரத்தில் நீ இங்கே? உங்களை தனியே பார்க்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் இங்கேதானே வரவேண்டியிருக்கிறது? லாவண்யா, நான் ஒரு நண்பனை பார்க்க செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போதே போக வேண்டும். அதனால் அந்த நண்பர் சற்று காத்திருப்பார். வினு, நீ வேணுமானால் அந்த கிரிக்கெட் கிளப் காரியதரிசியின் பையனை பார்த்துவிட்டு வா. ஆனால் அரை மணி நேரத்துக்கும் மேலாக தாமதம் செய்து விடாதே என்றாள். லாவண்யா என்று பதறினான் மணிவண்ணன். அவனும் இருக்கட்டுமே, யாரேனும் நம் இருவரையும் கண்டுவிட்டால்? நீ போய் வா வினு என்று வினுவை அனுப்பினாள். அவன் சென்ற பிறகு ஆழ பார்வையாக மணிவண்ணனை பார்த்தாள். ஏன் அண்ணா என்றாள் மிகவும் மென்மையாக. மணிவண்ணன் குலுங்கி போனான். லாவண்யா, நான் உனக்கு அண்ணனேதான். அண்ணனாக எண்ணாவிட்டால் இந்த வேளையில் உங்களை தேடி ஓடி வருவேனா என்றாள் அவள். சற்று நேரம் அமைதியாக நின்றான் அவன். பிறகு, நீ சொல்வது சரிதான் லாவண்யா, எனக்கும் அதே உணர்வுதான் உண்டாயிற்று என்றான். இப்போது இந்த தங்கிக்கு ஒரு வரம் வேண்டும். என்னம்மா வேண்டும் என்றான் அவன் நெகிழ்ந்து போய். நீங்கள் மனமாற சிரிக்க வேண்டும். மீண்டும் அதிர்ந்து போனான் அவன். சமாளித்து கொண்டு புன்னகை புரிய முயன்றபடி, என்ன உளறுகிறாய்? நான் சிரிப்பது என்ன அதிசயமா என்று ஏதேதோ பேசினான். மனமாற என்றேனே அண்ணா என்றாள். சொல்லுங்கள் அண்ணா, திடீரென்று என்ன ஆயிற்று? ஏதாவது சொல்லி மழுப்ப பார்க்காதீர்கள். வாழ்வு வளம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஓடும்படியாக என்ன நடந்தது? ஒளிமிக்க எதிர்காலத்தை விட்டுவிட்டு இருட்டுக்குள் ஒளியும்படியாக என்ன ஆயிற்று? காரணம் நீ அறியாததா லாவண்யா என்று வெளியே பார்த்தான் அவன். தெரிகிறது அண்ணா, ஆனால் அது பல நாட்களாக நடப்பதுதானே. அதை கண்டு சகித்தவர்தானே நீங்கள். இன்று திடீரென்று ஏன் மனம் நெகிழ வேண்டும்? பானு ஏதேனும் சொன்னாளா? மணி 3ஆம் முறையாக குலுங்கி போனான். உனக்கு எப்படி தெரியும்? அவள் என்ன சொன்னாள்? எப்போது பார்த்தீர்கள்? மணிவண்ணன் ஒரு கணம் உதடுகளை அழுந்த மூடிக்கொண்டு நின்றான். பிறகு மனதின் மடை திறந்தது. என் நண்பன் சொன்னான், பானுவை ஒரு உல்லாச மைனருடன் அடிக்கடி பார்க்கிறானாம். கை கோர்த்து சென்றார்களாம். அதனால் நேற்று அவளது கல்லூரிக்கு சென்று அவளை சந்தித்தேன். புத்தி சொன்னேன். ஆனால் மணியின் உதடுகள் துடித்தன. என்ன சொன்னாள்? லாவண்யா தாழ்ந்த குரலில் கேட்டாள். அவள் நிறையவே சொன்னாள். ஆனால் விஷயம் இதுதான். அவள் கமாலியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறாளாம். ஆ! மானமுள்ள மனிதன் என்றால் நான் அவளது முகத்தில் விழிக்க கூடாதாம். அண்ணா என்று பச்சாபத்துடன் கூவினாள் லாவண்யா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.